4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்கக்கூடாது. சீமான் கல்ல இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டினா என்ன? நீ ஒரு அருவாள் வந்துக்கிறேன், ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு தடி இருக்கிற பானை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது, என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லைன்னா கஞ்சா நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த கள்ள குறித்து வந்து மிக முக்கியமான இன்னொரு அம்சம் 1971ஆம் ஆண்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தேன். வினையாளி 1971 1971 30 40 வயசுக்கு நான் முதல் முறையாக அன்று தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 37 வருஷத்துக்கு பிறகு வந்து 1937லேருந்து 71 மீண்டும் வந்து வருது. இந்த கல் வந்து அப்போ வந்து முதல்ல கொண்டு வந்தோடனே சாராயத்தழுவுக்கு முதல்ல கழுத்து கழுத்தை திறக்கிறாங்க. எந்த ஒரு வந்து மலிவான பொருளாக இருந்தாலும் அது வந்து சாதாரண ஏழை எளிய மக்களிடத்தில் வந்து போய் சேர்ந்துருங்க. எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது உங்களுக்கு தெரியும். பல பேர் உடல் உழைப்பாளிகள், அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கணவனும் மனைவியுமாக சென்று கல் குடிப்பதற்காக வேலைக்கு போக அங்கேயே படுத்துக்குவாங்க, வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. இப்படி நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வந்து மயக்கம் உண்டு கிடந்து அவங்களுடைய உடல்நிலை கெட்டு குடும்பங்கள் நாசமாகி போனதை கண்கூட கண்டவன் நான். அது மட்டுமல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலித்து அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தேவேந்திரர்களோட ஆதிராடு இந்த கம்யூனிட்டிலாம் வந்து தங்களுடைய சொந்த நிலங்களை கல்லுக்கும் எள்ளுருண்டைக்கும் தான் இழந்திருக்கிறார். கல்லை கொடுத்து மயக்கித்தான் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க பல பேருடைய நிலங்கள். இந்த மக்கள் வந்து நிலமற்றவர்களாக போனதுக்கு காரணம், கூலிக்காரர்களாக போனதுக்கு காரணம், அவர்களை கல்லை குடித்து அடிமைப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. எனவே வந்து தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கல்லை அனுமதிக்க முடியாது. அதுக்காக சாராயத்தை வீர அனுப்பினா கூறுது. கல்லை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னால் மற்றதும் அதுக்குள் வந்து அது ஒரு குறியீடு, அவ்வளோதான், அனுமதிக்க முடியாது. இன்றைக்கி வந்து தேதி வந்து 19 இதே நாள் தான் கடந்த வருஷம் வந்து கள்ளக்குறிச்சியில் 69 பேர் வந்து கள்ளச்சாராயம் சார். அது ஏன் சொல்ல வரேன்னா, அரசாங்கத்தில் மது கொடுக்குறாங்க, அது 160 ரூபா அப்படிங்காக 10 ரூபாய் பாக்கெட்டில் கொடுத்தோடனே வந்து மலிவு அப்படிங்காக வாங்கி குடித்தாங்க. அதானே நடந்தது. அப்போது மீண்டும் கல் வருகின்ற பொழுது மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள், ஆண் பெண்கோடு குடிப்பார்கள். ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாசமாயிடும். அவங்களுடைய பொருளாதாரங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடும். மேலும் அது உணவுக்கு உண்டான எந்த விதமான தன்மையோடு கிடையாது. நான் கேட்குறேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறாங்க? யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல் குடிங்க, இந்த வியாதிக்கு இது கல்லுன்னு எதாவது சொல்லியிருக்கிறாங்க? ஒரு நல்லாச்சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுகிறத வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாவது உணர்ந்த பொறுப்போடு சொல்ல வேண்டாமா? எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க, அது மலைப்பகுதியில் வரும், கீழே வரும். சரி, கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது, என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லைன்னா கஞ்சா விளைவி பொண்ணு சேமான் போனால் போலீஸ் கையெட்டி நிற்குமா? கையெட்டி நிற்பாங்களா? சரி, பல பேர் வந்து குடிசத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே வந்து பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காய்ச்ச வேண்டுமா, நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸு தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? முதல்ல கடந்த 15ஆம் தேதி பெரிய தாளையில் சீமான் வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குந்தாக அவர் சொல்கிறார். கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அது காரணம், அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுறது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால்
அர்த்தராத்திரி கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்கக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஆச்சா, நீ கல்லை இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டினா என்ன தான்? சரி, நான் சொல்லிடுறேன். இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் வந்துக்கிற, ஊருக்கு 100 அருவாளோடு வர்றதுக்கு ரெடி இருக்கிற, பானையை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. நீ கல்லை இறக்கிறதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் பானை உடைச்சி விடுறதுக்கு தூக்குனா என்னாகும்? அதனால் போலீஸ் இது ஏன் இதில் நீங்கள் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை இல்லையா? இன்றைக்கி பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கிற போது ஐயா எப்படியாவது டாஸ்மார்க் மூடுதான் சொல்கிறாங்க. நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்கிற போது உனக்கு கள்ளுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இதுக்கு விடிவுகாலம் எப்போ வருது? அப்போ இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குதா? இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சீமான் தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவ்வளோதான் சொல்ல முடியும். திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது பண்ணிப்பாங்க. அவர் சவால் இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறேன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்றைக்கி தான் இருக்குது. அதனால் காவல்துறை உடனடியாக 15ஆம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம். நாங்கள் அதில் முடிவெடுத்து தெரிவிப்போம். ஏன்னா இது சாதாரண மக்கள் இன்னும் சுதந்திரம் பெற்று 78 வருஷம் முடிச்சு பிறகு கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல. நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க அன்றாட பிரச்சனையிலேயே போராடுறாங்க. மீண்டும் கல்லையும் கொண்டு கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்திருக்கின்ற திட்டமா? அப்போ யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புகிற? நான் மேலும் சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புகிறீங்க. தயவுகூர்ந்து இது நல்லது கிடையாது. உங்களுடைய பணத்தால் தான், அதை வச்சுட்டு தான் சீமான் அரசியல் நடத்துகிறாரு. அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு. தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் கழு தேசியமும் சாராய தேசியத்தை உருவாக்குறதுக்கு செய்கிறாரு. அதனால் ஈழத்தமிழ் சொந்தங்கள், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள். நாங்கள் 1975 உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் இது போன்ற போலியானவர்கள், பித்தலாட்டக்காரர்களுக்கு உங்களுடைய பணம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் மயக்குவதற்கு, அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.